உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், போன்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ற? இதுல எல்லாமே சரியா தானே இருக்கு. ஆனா அமௌண்ட் சென்ட் ஆக மாட்டேங்குதே, ஏன்? ஹலோ, அது உன் பேங்க்ல ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். சின்ன எரர் காட்டினா போதும், உடனே ஆப் பிரச்சனைன்னு வந்துருவல்ல. இந்தா, உன் போன் எல்லாமே நல்லா தான் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாரு, சென்ட் ஆகும். ஆ, அம்மா, ஏய், என்னாச்சு? என்ன? காது ஓரத்துல இருக்க முடி மாட்டிக்கிச்சு, கம்பல்ல மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் என்னன்னு பார்த்து எடுத்து விடுங்களேன். ஆ, என்ன விக்ரம்? என்ன விக்ரம் அப்படி பாக்குறீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, வலிக்குது. என்ன விளையாடுறியா என்கிட்ட? ஒண்ணு ஸ்மெல்லே பிடிக்காதவன் நான். இத பாரு, ஏதோ என் தம்பி கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கேன். என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைச்ச, அவ்வளவுதான் உனக்கு. சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? முடி கம்பல்ல மாட்டிக்கிச்சு, எடுத்து விடுங்கன்னு தானே சொன்னேன். இது சும்மா நார்மலான ஒரு ஹெல்ப் தானே. அனு, என்கிட்ட தேவையில்லாம இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிக்கிட்டுலாம் நிக்காத, புரியுதா? யூ நோ யுவர் லிமிட். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ ஏதாவது என்கிட்ட சொன்ன, அவ்வளவுதான் உனக்கு. என்ன, நம்ம அக்கா கல்யாணம் நடக்கணும்னு தான் விக்ரம் அனுவையே ஓகே பண்ணியிருக்காரா? அப்படின்னா உண்மையிலேயே அனுவை அவர் மனசுக்கு பிடிச்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலையா? அவருக்கு விருப்பமே இல்லாம தான் இந்த கல்யாணம் நடக்க போதா? இது ஒண்ணுமே புரியலையே. அவங்க சொல்ற மாதிரி செஞ்சுக்கலாம்ப்பா. மகா, விக்ரம் கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன். சரிங்க சம்பந்தி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். திரும்பவும் நாளைக்கு வர்றோம். அப்போ ஏதாவது விடுபட்டு போயிருந்தா பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஓகே சம்பந்தி, நாளைக்கு வாங்க. ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சாதான் யார் என்ன சொல்றாங்கன்னு புரியும். சரி, மகாவும் வந்துட்டா. அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, போயிடுவாங்க. வரோம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி. வரோமா? சரிங்க. வாங்கம்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.